வணக்கம். வெல்கம் டு விஐபி vlogs. வெல்கம் டு விஐபி vlogs and welcome to விஜே தர்ஷன் vlogs also. ஸோ வந்து இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்துட்டீங்கன்னா பார்த்துருக்கோம் எரும மாடு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கிண்டி சிறுவர் பார்க்ல இருக்கோம். இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் அப்படின்றனால சும்மா வெளியே போலாம் வாடா அப்படின்னு இங்க பார்த்து எல்லாரும் வெளில தான் வந்திருக்காங்க. எல்லாருமே செம கூட்டம் வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்து உள்ள போய் பார்ப்போம். நல்லா இருக்குப்பா. சில்ட்ரன்ஸ் பார்க் கேன்சல் சொல்லிட்டாங்க அவங்க. கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸ்னேக் பார்க் தான் இருக்கு. வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்கு பேசுறா வாங்க உள்ள போய் பார்ப்போம். வாங்க. பக்கத்து குழந்தைங்க சத்தெல்லாம் கேக்குதா? வெளிலறேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு ஃபன்னா வீடியோ. நான் எப்போதுமே நின்னு இருக்கேன் ரேஷன் ஷாப்ல. நான் இந்த மாதிரி ஃபன்னா இருக்கு. ஏன் கண்ணுல வர சீக்கிரமா வாங்குறாங்களான்னு பாரு. சீக்கிரமா போங்க போடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி சரி பூர்லாம் அவன புடி அந்த மாதிரி சொல்ற கதை இது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. வாங்க அவர்ல நிக்கல லைன்ல வாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சும்மா பண்ணி காட்ட பண்ண அவ்வளவுதான். இங்க குறந்து இருக்கு. ஐயோ உள்ள கொண்டு ஓ மை காட். எவ்வளவுதான் வந்துட்டு எரும மாட்டு வயசானாலும் மாதிரி பார்த்து வந்தேன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. என்ன எக்ஸைட்மெண்ட்? உள்ள என்ன இருக்கோ எப்படி இருக்கும்? பாம்பு தான் இருக்கும். பாம்பு தான்டா. இவனெல்லாம் ஏன் போடுறாங்கன்னு இருக்கு. ஐயா இன்னைக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு காலையில. உங்களுக்கு தெரியாது யோகேஷ் என்னன்னு கேளலாம். பொங்கல் செஞ்சாங்க வீட்டுல. செஞ்ச உணவு காணாம போயிடுச்சுப்பா. காணும் பொங்கல் கூட்டமா இருக்குது. கொஞ்சம் சொல்வார்ல இதை மட்டும் கொஞ்சம் நவுத்துறீங்களா? இந்த ப்ராடக்ட் மட்டும் கொஞ்சம் நவுத்துனா நல்லா இருக்கும். எவ்வளவு கூட்டம் பாருங்க. கூட்டம் இருக்கு பாருங்களேன். போய் வாங்கி உள்ள போய் மூடு போ. சிரிக்காத. நிஜ பாம்பு தொடாண்டா. நூத்திருவா சொல்லிட்டேன் நான். எத்தனை என்றது அத பாப்பா நீங்க அங்க போடுறா. இது வந்து அங்க பாருங்க. இந்த பைத்தான் தானே சொல்லுவாங்க. தெரியலையே. பாத்தீங்கன்னா வாவ் வேற லெவல்ல இருக்கு. அங்க பாருயா பாத்தியா பைத்தான் சொல்லுவாங்கல்ல. சோ அது தெரியுது முகம் எப்படி வச்சிருக்காங்கல்ல. இவ்வளோ பெரிய பார்க் வந்துட்டு அதெல்லாம் தெரியல. இங்க இருக்க ஒரே ஒரு கோரா மீன், காவல்ல இருக்க கோரா மீன் மட்டும் எனக்கு தெரியுது. அதுவும் ஒரு உயிரினம் தானே. வாங்க போவோம். அது அவன் எதுக்கு பார்த்தான்றது எனக்கு தான் தெரியும். அடிச்சு சாப்பிட்டு தானே பார்த்தேன். டேய் என்னடா மூஞ்சி இது? இதை அடிச்சு தூக்கி போட்டுடலாம். அதனால பாம்பு என்ன பத்தியா கூட்டமா ஜூம்ல இருக்கு. இப்படி ஜூம் அவுட் பண்ண எனக்கு தெரியலடா. வந்து என்ன பாத்தீங்களா? ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால வந்து மேல ஏறி கண்ணு தெரியல. இப்படி பார்த்தா கூட பாம்பு தெரியலடா. அந்த அளவுக்கு உள்ள வச்சிருக்காங்க. அதே உள்ள போய் ஒளிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யோகேஷ் இப்ப வரப்போகுது மேல ஏரியா. புது வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியா போவோம். இங்க வந்து என்னாச்சா வருதா? வருதுப்பா. விடாது. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணானவா? போடா நாங்கெல்லாம் வந்து மேலே நடப்போம் பாத்தீங்களா? மாயா மேலே மந்திரா மேலே ஜாத வயிற்று போடுறதுக்காக மேலே நடக்கிறோம் அப்படி சொன்னானோ. மூடின் போடா. இல்ல கண்ணாடியில பாக்க விடுறா. அதுவே பாவம் தூங்கி அது தூங்குற டைம் மட்டும் சிலையாது பயந்துட்டா. கொண்டாட கண்ணாடி ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இருக்கும்போது ஆமாப்பா ஆமா இதுதாங்க பாம்பு. ஒரே நிமிஷம் வாங்கலேன். அங்க பாரு. ஹாய். ஓ மை காட். நினைச்சுன்னு இருக்கோம். அவனை இந்த கண்ணாடி மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன ஆகுறீங்கன்னு செம்மையா இருக்குப்பா. பாரு
பாம்பு அது எல்லாமே பாத்துட்டு வந்தோமா. அப்படியே பார்த்தோம் அவ்வளவுதான். எவ்வளவு கூட்டமா இருக்கு இன்னைக்கு. அப்படி கத்துது அந்த அக்கா டென்ஷன் பார்த்து பாம்பே வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்படியே சுத்தி அப்படியே வந்தோம்னா இங்க எட்டி பார்த்தா நம்ம பசங்க பாருங்களேன். அதெல்லாம் சிரிக்கிறானுங்க பார்த்து. டேய் இங்க பாருடா டேய் குட்டி பையா. டேய் தம்பி டேய் இன்னும் அச்சு போட்டாங்களா? சரி விடு. ஹலோ ஹாய் பாக்குறப்பா. ஹாய் ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்கெட் அதெல்லாம் போடுறாங்களா? கையில 10 பைசாலப்பா இதுக்கு செலவு பண்ணிட்டான். வந்து படுத்துட்டான். போதும் அவனும் சாப்பிடுற டைம் வந்துருச்சு. கூட்டமே அடுத்த பாம்பு நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு வந்த மிஸ்டேக்கா இங்க இன்னும் ஒண்ணு நினைச்சிட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா. ஐயோ எங்கடா மரத்துல மாட்டீங்கன்னா கண்ணாடி தர்றாங்க. அட்வைஸ் பண்ணலாம் வந்தாங்க நம்மள. சும்மா தட்டி பார்த்தேன். உயிரோட அங்க தெரியுதான் பாருங்க ஒருத்தன். அங்க பாரு பாக்குறான் பாரு. வேண்டிக்கோடா வேண்டிக்கோ, உனக்கு ஒரு நல்ல புத்தி கிடைக்கணும். அதுதான் வேண்டிய. கேமராமேன் நீயும் போய் வேண்டிக்கோ போ. பார்த்தல சொன்னல தான் நல்ல புத்தி கொடுக்கணும். ஒழுங்கா நான் தரையில கால் வச்சு நடக்கணும். அந்த மாதிரி போதையிலே இருக்க கூடாது. எனி டைம் போதையிலே இருக்க கூடாது. வேண்டிக்கோ சுத்த கூடாது. அந்த மாதிரி நான் வேண்டி நிக்கிறேன். டெய்லி மெசேஜ் ஒரே கேர்ள்ஸ் தான் உனக்கு இல்ல? இருக்கான் பாருடா நம்ம தலைவன் பாருங்க. அந்த சின்ன பாம்பா? இதுவே சின்ன பாம்பா? இந்தியன் ராக் பைத்தானா? இந்தியன் மலை பாம்பு. கல்லு மலை பாம்பு. இது நமக்கு தெரிஞ்செல்லாம் மலை பாம்பு அவ்வளவுதான். ஐயா இந்த ஓல்சோயா வெளில வந்துட்டா என்ன ஆகும்? இவனே ஐடியா கொடுப்பான் போல இருக்கு பாம்புக்கு. ஓல்சா இருக்கு. எங்க இருக்கு சொல்லு. அது இருக்கு பாரு லெஃப்ட்ல மேல. வந்து பாத்துட்டீங்கன்னா மலைப்பாம்பு குட்டிக்கலாம். குட்டியா அவ்வளவு பெருசா இருக்குது. மலைப்பாம்பு பார்த்தலாம். அது குட்டியாம்பா இது. ரெண்டு இருக்குடா. ரெண்டா? எங்க? கீழ ஒண்ணு மேல ஒண்ணு. இதையும் விட்டு வைக்கலையா நீ? இங்க என்னடா இருக்கு? எதுக்குடா இங்க இவ்வளவு கூட்டம்? ஒன்னு ரெண்டு இருக்குன்னு பார்த்தா ஐயோ அந்த பாம்பு சுருளும் போது பத்தி ஏதோ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு. பாம்பு துண்டுவேன். பாம்பு ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. வெக்கமா இல்ல? இது பின்னாடிதான் பாம்பு இருக்கு. அதாவது தொட்டா என்னோட வைப்ரேஷன் வந்தோம்ல அதனால சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்ததுலயே இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு சத்தியமா எதிர்பார்க்க கூட்டம். பாட்டி எங்க வீட்டுல அப்பயே சொன்னாங்க. பாட்டி என்ன சொன்னா, டே காண பொங்கல போடா போறீங்க. நான் சொன்னேன் பாட்டி அதெல்லாம் உனக்கு ஏன் பாட்டி அப்படின்னு கேட்டு வந்தேன். சிரிச்சாங்க நெக்கலாம். இப்ப சிரிப்பாங்க அவங்கள பார்த்து. இப்ப அர்த்தம் புரியுது. ஆனா கூட்டம் அதுக்குள்ள பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கும் நேத்தே சொன்னாங்க, டேய் எதையாச்சும் எடுத்துட்டு போங்கடா. பாம்பு தொட்டாரு. ஒரே ஒரு குச்சி பட்டைக்கு பிசுறு இல்ல, பாம்பு தொட்டாரு. வெக்கமா இல்ல? ஏய் வெக்கமா இல்ல போடா. அல்ல யார் வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல கொண்டு வந்தது. வந்துட்டு அடுத்து இன்னும் நிறைய இருக்கு பார்க்க வேண்டியது. ஆனா எனக்கு இப்பவே லைட்டா பயமா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாம்பு வெளியே வந்துச்சுன்னா என்னடா பண்றது? நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு பாத்துதான் இருப்பான். அபிதாவே அப்படின்னு சொல்லுவேனே தவிர மான் கராச்சி எனக்கும் தெரியும். அந்த பாம்பு எங்க வெளியே நீட்டுதோ ஓடிடுவான். அதுதான் இவனுடைய மான் கராச்சி. பாரு ஓட்டம் என் லைஃப்ல நிக்கலையா? முதல்ல வந்துருச்சுப்பா. வாங்க குட்டி போது இவனை கட்டாகுதா? ஒன்னே கட்டாகுதுடா. வெயிலுக்கு சன் பாத் எடுக்குது.
என்னடா எப்பதான்டா அது வாய நம்ம வாய் நம்ம மூஞ்ச அங்க எடுறா. என்ன முதலையா 550 கிலோ போட்டிருக்காங்கல்ல 1993 இருந்து இருக்கான் பையன் பிறந்து 30 வயசாண்டா. நம்மளோட அண்ணன். ஆமா. ஓ இந்த வயசுல இருந்து கிலோ கணக்குல இருந்து போட்டுருக்காங்க. 550 கிலோ அநியாயத்துக்கு இருக்குது. இதா கையை விட்டான்னா ஆகும் என்னத்துக்கு எப்படி தம்மா இருக்கு இந்த கூண்டு மட்டும் இல்லைன்னு வையா. இது 1993 பிறந்திருக்குங்க. அதுக்கு இந்த கம்பில ஒரு சும்மாடா கட்டு கம்பி மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வேலை அதால ஏற முடியாது. அதுவே சந்தோஷம். சொல்ல பையன் 6 பேர் ஏதோ புது எடுறா டேய். அதே 30 செகண்ட் எடுறா. எத்தனைடா இப்ப தசன இருக்குது தெரியாதுப்பா. இவெல்லாம் சின்னவன்டா. அங்க இருந்தா பாரு 30 வயசு. நம்ம அண்ணன் அங்க இருந்தா சாப்பிட்டேன் எல்லாரையும். அவன் தான் வேற லெவல். ஆமா. இது ஆக்சுவலா கங்கை நீர் முதல்ல. நான் கங்காவுக்கு போகும்போது பார்த்தேன் முதல்ல. எப்படி போகும்போது நீ பாத்தியா? ஆமா. பக்கத்துல இருக்க கங்கா போறதுக்கே டிஸ்கவரியில போட்டான் பார்த்தேன். இந்த மாதிரி இருந்தது எல்லாம். வாய் எப்படி சாப்பிடும் இது? மீன் தான் போல. வாயால அண்ணா அத்தை அது மேல இருக்குது பாரு. இதா பொடி மாதிரி எனக்கே தெரியல. இறங்குது பாருடா சின்னதா இலை மாதிரி. என்னடா நாக்கு பூச்சி மாதிரி போட்டிருக்கானுங்க. அங்க பாரு திருப்பம்பா இல்ல காமன் சாண்ட் போ பேபிஸ் அங்க இருக்க பாருடா. அதான் போ பேபிஸ் பாம்பு குட்டிகள் கருப்பு மண்ணுண்ணி. பா இது சிறு பாம்பு. எப்படி கண்டுபிடிச்சேன் பாரு நானு. இதுங்களுக்கு ஏசி போட்டு வைப்பாங்கடா. அப்படியா? நம்மளுக்கு தான் இல்ல வீட்டுல ஏசி. நீ தின்ற தீனிக்கு உனக்கு ஏசி வேற ஒரு குறை போடா. பஞ்சம் இல்லாதவன்டா நல்லா சாப்பிட்டு வளர்ப்பான். என்னடா பொம்மை இல்ல பாம்பு தான். எவ்வளவு பயங்கரமா இருக்கு. என்ன பண்றது? இது விஷம் இல்லடா. இது விஷம் மற்றது. ராஜா நம்மளெல்லாம் பயமுறுத்தவே கூடாது. அவன் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே வரான். நீ தானடா ஹெட்செட் வேற கால்ல மாட்டி பாம்பு. இப்படி கொத்த கொத்தன்னு இருக்குது. அது உள்ளே இருக்குதா குட்டி? பானை உள்ளே இருக்குது குட்டி. அதெல்லாம் முடியல. தர்ஷனே போவோம். பாம்பு இருக்கு. அவன் அப்படியே கலக்கட்டாங்க. விடுங்க என்ன பண்ற? ஏய் உள்ள போலாமா தான்? உள்ள போலாமா? ஆமா. நான் டிகே போய்டுவோமா? போயிடலாம். ஆக்கத்துல போகறா. என்ட்ரி ஃபீ 10 ரூபாயா? புத்தூர் போலாமா? வாடா. என்ன இருக்கும்? ஆமா தான் இருக்கும். எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? சில்லறையா? 60 ரூபா இருந்தது. எங்க நான் டிக்கெட் எடுத்து முடிச்சோடனே இப்படி போறேன். போய் முடிச்சிருந்தேன். இதானா அடிடா. முதல்ல படிக்க தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஏசியாடா? ஏசி வர போறீங்களா? இல்லையா? கிளி எல்லாம் இருக்குடா. கிளி எல்லாம் இருக்குடா. அப்படியா? தோபர் ஆமா. பையன் தான். ஓ கட்டி ஸ்லோ பண்ணு போ. டேய் நல்லா இருக்கான்டா பாக்கவே. வரலையா வாய்ஸ்? தோபர் அப்படின் தெரியுதா? இப்போ டேய் என்னடா? டேய் இங்க பாருடா. டேய் இவனுக்கு இதுப்பா ரெப்டைல் பா. ரெப்டைல். ஐயோ தோ பாருங்களேன் கீழே வச்சிருக்கேன். கீழே இருக்குதுடா. அடே கூட தோ பாருங்களேன். அப்பா ஏதாவது தெரிய போகுது எனக்கு. பயமா இருக்கா? அதுவே கடிச்சிரும் போல இருக்குடா நீ பண்றது பார்த்தா. தெரியும்.
சொல்றான்டா ஆமே உனக்குதான்டா சொல்றா ஆன்சிங்கத்து தவளமாட்டா வச்சு கல்லா அது கல்ல நான் விட பயந்துட்டேன்டா. ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஐயோ பூச்சி கழுவி போச்சு தெரிஞ்சு போச்சு எனக்கு. குட்டி வாங்கடா வாங்கடா உள்ள வாங்கடா. விட்டா என்ன மை காட். நான் பார்த்தல எல்லாமே உள்ள. ஏய் தவளமாட்டா என் வீட்டு பக்கத்துல இருக்குது இது. Do not touch glass. எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குமோ சண்டை போடுதான் இந்த மாதிரி சண்டை போடுது டேய் இவனை பாத்திருக்கேன். யார் யாரெல்லாம் டைனோசர் படம் பாத்திருக்கீங்களோ இவனை பார்க்கலாம். வந்து இவன் பொம்மை தான் இருந்தாலும் வருவான். இதுதான் அல்டிமேட். கூகுள்ல பார்க்கும்போது இவன் தான் வந்தான் எனக்கு. ஸோ நேஷனல் பார்க் எந்த அதாவது இது எதுக்கு சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரு மாட்டே ஃபுல்லா முழுங்கிடுமா இது. நீ இவன் முழுங்குவான் பாருங்க ஒரு தந்தூரி சிக்கன் ஃபுல்லா அந்த மாதிரி. சோ வந்து மக்களே கண்டிப்பா ஒரு நாள் இல்லையா மக்களே கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு நீங்க வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரியும் இங்க. யா ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். ஆமா குட்டி ஆமா குஞ்சு வாயா முதல்ல குஞ்சு வாயா. கேட் ஃபிஷ் பாரு எங்க அதோ ரைட்ல கார்னர். ஆமாப்பா ஈல கேட் ஃபிஷ் இல்ல கேட் ஃபிஷ் தான். அடுத்து இங்க அமெரிக்கன் இக்வூம்பா இக்வானாடா டோர்க்கே பர்றா விடுடா அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க இக்வானா சொல்லி வந்தேன். இக்வானா இதுதான் இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து ட்ரெண்டியா வீட்ல வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இடத்துல அலோட் இல்ல பட் ஃபாரின்ல இது அதுல இதெல்லாம் கட்டி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சேன்ப்பா. அவ்வளோதான் நான் பார்க்க இல்லப்பா இன்னும் நிறைய நினைச்சேன். சின்ன இடமா இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ என் கூட ஒருத்தன் தான் பாத்தீங்களா மக்களே அவனா வந்தான் சிப்ஸை வாங்கி எப்படி வெளியே இருக்கும் போது ஒரு குரங்கு பார்த்துருப்பீங்க. அவனுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா மட்டும் பாருங்களேன். போடா 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 கட்டுறாங்களா? ஆமா போடா. எதுக்கு வேஸ்ட் பண்ண? இப்படி சாப்பிட்டா கை போவாதா? இப்படி மேல போட்டுதான் சாப்பிடணும். ஊட்டி வருவாங்க. அதாவது என்னன்னா எனக்கு வீட்டுலன்னா துப்பிடுவேன். அதுல நான் வந்து மேல போட்டுவேன். ஐயோ அசிங்கப்படுத்துறானே. ஐயோ ஏய் சாவடிச்சிரு. சிப்ஸ் வேஸ்ட் பண்ணாதடா. நான் போட்டா எதுவும் பண்ணாதடா. கரெக்டா அவனுடைய தொழில கரெக்டா இருக்கான் பாத்தீங்களா. எங்க வேணாலும் சிப்ஸ் பிஸ்கெட் போடுங்க கரெக்டா கேட்க. ப்ரொஃபஷனல் விடக்கூடாதுங்க. அண்ணா அத்தை மூடு வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஆக்சுவலா இங்கேயே வந்துட்டு ஏதோ ஒண்ணு கடை எல்லாம் வச்சிருக்காங்க ஷாப்லாம். வெளியில வீட்டுக்கு போற வழிங்க. நீங்க எங்க போனாலும் ஒரு பார்க்கோ சரி இல்லைன்னா ஒரு எந்த பார்க் எங்க போனாலும் வண்டலூர் ஷோஸ் எடுத்துக்கோங்க. உள்ள மட்டும் கண்டிப்பா எங்க இருந்தாலும் இந்தியால 5 ரூபா சிப்ஸ் எப்படியோ மனசாட்சியே இல்லாம 50 ரூபா சொல்லலாம். ஆமாங்க அதான் வீட்டுல எத்தனை பெட்டர். ஆமா எங்க வீட்டுல சொன்னாங்க நான் கேட்கல.
அங்க வீட்டுல போட்டு அமிச்சாங்க, எங்களுக்கு தெரியாம போட்டு அமிச்சிருக்காங்க. அதனால அந்த தெய்வத்துக்கு வந்து நன்றி. இல்லைன்னா நாங்க சோறுக்கு இப்படியே இப்படி அங்கன்னா உட்காந்துருக்கோம் கையா ஏந்திக்கிட்டு. இங்க பாடுறா எல்லாரும் ஆமா மேல நின்று போட்டோ எடுத்துரு. நான் ஒரு வாட்டி கடைசியா உட்காந்துக்கிறேன். பசங்க கூட்டு வரக்கூடாதுன்றது. என்ன பண்ற? போட்டோவா? எடுறா என்ன குழந்தைத்தனமா இருப்பியா நீ? இவர் ரொம்ப பெரிய மனுஷன். ஆமா, நான் தான் இவர் என்ன சொல்றாரு? இவன் மட்டும் போனா நான் போயிட்டு வரேன். வெக்கமா இல்லையாடா உனக்கு? ஐயோ, அவன் போனா அவன் குழந்தைங்க உட்காந்துங்க பயந்து ஓடிச்சுன்னா. இப்போ சொன்னா பாத்தீங்களா பெரிய மனுஷன் தானமா, நான் போனா குழந்தைங்க பயந்து ஓடி, அது வேணா நான் அக்செப்ட். இது மாதிரி ஒண்ணும் இல்லைங்க, சின்ன இடம் தான், குழந்தைங்க கொஞ்சம் இருக்கு, பாம்பு கொஞ்சம் இருக்கு, எல்லாம் நல்லா நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். ஆமா, எப்படி பார்த்தாலும் எப்படி சொல்ல ஒரு 4-5 பாம்பு இருக்கும். சும்மா நான் இந்த பார்க்குக்கு நான் வரும்போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். நான் வரும்போது எனக்கு 10 வயசு தான். அதோட நான் இப்பதான் வரேன். இவனும் இந்த பரதேசி இப்பதான் வரான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்பதான், அதுல இப்ப கொஞ்சம் பெட்டராவே இருக்கு, பரவாயில்ல. ஆனா இந்த ஒரு காணும் பொங்கலுக்கு சும்மா எங்கேயாச்சும் போறதுக்கு ஒரு கண்டென்ட்டே இல்லாம ஜாலியா எங்கன்னா சுத்துறதுக்கு இங்க வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத நாங்க இப்ப கேக்குறோம். சொல்லுங்க யோகேஷ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? யோகேஷ், பண்ணதுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. என்னது சொல்ல, உங்களுடைய தருணம் எப்படி இருக்கு? என்னடா பண்ற அவனை சொல்லாத விட மாட்டேன். எவ்வளவு காண்டி இருக்கு. இருங்க சொல்லுவான். இப்போ என்ன பண்றது எப்படி இருக்கு இங்க வந்தது? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன பண்ணீங்க? பாம்பு உடம்புல வச்சு ஏத்திடுவேன். பாம்புனாலே பயம் தான். ரொம்ப ஜூம்ல எடுக்காது. ஐயோ, அப்பவும் ப்ரொஃபஷனல்ல இருக்கறானே பாரு. பாம்புனாலே பயம். அப்புறம் பாம்புனாலே பயம். சரி இவனுக்கு எடுக்கறானுங்களேன்னு போய் எடுக்கலாம்னு பார்த்தேன். எடுத்தேன். திட்டம் வாங்கினேன். ஏன்னா ஒரு ஷார்ட் எடுக்க சொன்னா 10 ஊருக்கு போய் எடுக்கிறான். நாங்க விட்டு எடுக்க மாட்டோம். ஷார்ட் எடுக்க சொன்னா 10 ஊருக்கு போயிடுறாங்க. அவன் பேசுறத விட்டுறான், நான் பேசுறத விட்டுறான். முதல்ல போய் வாங்கிட்டு போய் முட்டை கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுக்கிறான். என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ இதுக்காக சொல்றேன், பின்னாடி அடுத்த தடவை நீங்க எதுவுமே எடுக்கலைன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. பின்னாடி ஏதோ கூட்டம் இத்துடன் அதானே டஸ்ட மட்டும் தட்டு. உன் வாயத்தோட இங்க வாயில சாப்பிடணும். வாய் உள்ள மூஞ்செல்லாம் சாப்பிடுவாங்க இவன். அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸோட நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளாவே நாங்க வந்து குவாலிட்டியா வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஆமா, அதுக்காகவே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு எத்தனைப்பட்டோம் நாங்க வந்துட்டு அது வேற விஷயம். வீடியோ குவாலிட்டியா வரும் இனிமேல். இந்த வீடியோல இருந்து இனிமேல் வர வீடியோ எல்லாமே குவாலிட்டியா வரும். பண்ண இருக்கும்ன்ற நாங்க நம்புறோம். ஸோ கண்டிப்பா அதே நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் கண்ணாடி பண்ணுங்க. கண்ணாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. ஏய் இங்க பாத்து சொல்லு. கண்ணாடி ஏண்டா குத்த? பிக இங்க பிக இங்க ஓகே. சொல்லு கமான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. ஆமா, நல்ல குவாலிட்டியா வரும். மறக்காம சக்சஸ் பண்றீங்க. சப்ஸ்கிரைப் இல்ல சக்சஸ் பண்றீங்க. சோ அதனால வந்து அங்க பாரு ஒரு இடத்துல உங்களிடம் கேமராமேன் அங்கதான் இருக்கிறான். நீ கண்ணாடி அவரு அப்பதான் தெரியும். இப்ப தெரியுதா? இப்ப தெரியுமா பாருங்க. வந்தான்னு சத்தியமாடா. அதே மாதிரி கண்ணாடியை குடுறா. அவன் அதுமே தேட்டருக்கு சாவில பாதிக்கு நானே சாப்பிட்டேன். உங்களை விடைபெறுவது அண்ட் உங்கள் விஜய் தர்ஷன். மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப மறக்காம முத்தம் வரான். ஆமா, முத்தம் கொடுக்குற மாதிரி வருவான். வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளவு குவாலிட்டியா வந்திருக்கு, இவ்வளவு வந்து நாங்க கரெக்டா எடுத்துருக்கோம் அப்படின்னா எங்களுடைய யோகேஷ் அவர்கள் கேமராமேன் அவர்களுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இதை கொடுத்ததற்காக ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எனது குடியிருந்த கோயில், குடியிருந்த கோயில். என்ன கோவில்? அப்பா அம்மா கட்டுதான். அது வந்து அப்பா அம்மானே மூடி சொல்லிருக்கலாம். இவ்வளவு தேவையில்ல. அவரே இந்த வீடியோ பத்தி யாரா பைத்தியக்காரமா பண்ணுறாங்க அப்படின்னு அம்மா எதுக்காக சொன்னா கேட்பாங்க. ஆமா, அதனால நன்றி சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, வீடியோ முடிஞ்சிச்சு.
அடுத்த வீடியோ குவாலிட்டியா இதை விட பண்ணா உங்களை வந்து சேரும். அவ்வளவு தாங்க, இதாங்க சொல்ல வந்தோம். நன்றி வணக்கம். முடிச்சிடுங்க. பாய். பாய் டாடா சரி நன்றி வணக்கம். சொல்லிட்டேன் 10 வாட்டி சொல்லாத. பாய். கூட்டு வாடா.